ஸ்ரீ குருபியோ நமக. டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற தலைப்பில் முருகப்பெருமானோட அருள் அமுதத்தை நம்ம அத்தனை பேரும் பருகி கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த கலியுகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் நமக்கு கிடைத்தாலுமே முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது. முருகனுக்கு உண்டான திருவிழாக்கள் அதிகம். கந்த சஷ்டியில் ஆரம்பித்து வைகாசி, விசாகம், ஆடி, கிருத்திகை முருகனுக்கான திருவிழாக்கள்ங்கிறது ரொம்ப அதிகம். அதனால் முருகன் வழிபாடு அதிகம் காணப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு உண்டான திருத்தலங்களில் ஒரு சிறப்பான ஒரு திருத்தலம் வயலூர், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ சொல்ல போகிற சம்பவம் 1933 நடந்தது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு பெரிய சொற்பொழிவாளர், முருகனது பக்தர் நமக்கு தெரியும். வாரியார் சுவாமிகள் திருச்சியில் ஆடி கிருத்திகை சமயம் அது 1933. அப்போ திருச்சியில் ஒரு இடத்துல முருகனை பற்றி தொடர் சொற்பொழிவு நடத்துகிறார். அப்போ ஒரு நாள் பக்கத்தில் வயலூர் திருத்தலம்னு கேள்விப்பட்டு அந்த வயலூர் முருகனை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் கார்த்தால வயலூர் திருத்தலத்திற்கு வாரியார் சுவாமிகள் வருகிறார். அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணார் 1933. அப்போ அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேக பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பணிகள்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கோவிலில் இவருக்கு தரிசனம் பண்ணி வச்ச குருக்கள் பேர் ஜம்புநாதன் அப்படின்னு பேர். அவர் தான் அவருக்கு தரிசனம் பண்ணி வச்சிருக்கார். அந்த குருக்கள் தரிசனம் பண்ணி வச்சார். பண்ணி முடிச்சுட்டு அவர் வாரியார் சுவாமிகள் புறப்படுகிற போது அவர்கிட்ட சொல்கிறார், சுவாமி, இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. நீங்கள் உங்களால் ஏதான காணிக்க முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ரசீது புக்கு பக்கத்தில் வச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாரியார் சுவாமிகள் அப்போது 8 அணா கொடுக்குறார். 8 அணான்னா 50 காசு, அரை ரூபாய். அந்த காலத்தில் பெரிய தொகை. 1933 8 அணாங்கிறது பெரிய தொகை. அதை கொடுக்குறார். அதை வாங்கிட்டு வாரியார் சுவாமிகளோட அட்ரஸ் கேட்குறார். வாரியார் சுவாமிகளோட அட்ரஸும் குறிச்சிட்டு அந்த ரசீது அவருக்கு தரார். அதனோட ஒரு காப்பியும் அவர்கிட்ட இருக்கு. வாரியார் சுவாமிகள் கிளம்பி போயிட்டார். அன்றைய தினம் ராத்திரி இந்த வயலூர் ஆலயத்தினுடைய தக்கார் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த ஆலயத்தினுடைய எல்லா விதமான பணிகளையும் பார்க்கக்கூடியவர். அவருடைய கனவுல முருகப்பெருமான் போகிறான். எந்த வயலூர் முருகப்பெருமான் அவருடைய கனவுல போயிட்டு, என்னப்பா, இன்னைக்கு காலையில் கோவிலில் வேலை செய்கிற ஒரு குருக்கள் என்னுடைய அன்பனான வாரியார் சுவாமிகள்கிட்டேருந்து 8 அணா வாங்கியிருக்கான் கும்பாபிஷேகத்திற்காக. அந்த 8 அணாவை அவருக்கு உடனே ரிட்டர்ன் பண்ணணும். அதில் அவருடைய அட்ரஸ் இருக்கு. அந்த முகவரிக்கு இந்த 50 காசை திரும்ப அனுப்பிச்சுடணும். என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தையே அவர் தான் பண்ண போகிறார் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறான். யாருக்கு தெரியும்? இந்த காரியத்தை நாம தான் பண்ணுவோன்னு நம்ம ஏதானு சொல்ல முடியுமா? எல்லாம் கடவுளுடைய தீர்ப்பு. உடனே என்ன பண்ணுறார், அந்த ஆலயத்தினுடைய தக்கார் பதறி போய் காலங்காத்தால் குளிச்சு முடிச்சுட்டு நேர வயலூருக்கு வர. வயலூர் அந்த ஜம்புநாதன் குருக்களை பார்க்குறார். என்னப்பா, நேற்றுக்கு யாரான ஒருத்தர்கிட்ட வாரியார் சுவாமிகள் கிட்ட 50 காசு நீ வாங்கினியா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கிட்ட வாங்கினியான்னு கேட்குறார். ஆமாம் சார், வாங்கினேன், இந்த ரசீது கூட நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறார். அந்த ரசீதில் அவருடைய அட்ரஸ் இருக்கான்னு கேட்குறார். இருக்குங்கிறார் குருக்கள். இந்த 50 காசை உடனே அவருக்கு மணி ஆர்டரில் ரிட்டர்ன் பண்ணிவிடு. அவர் தான் இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்தையே பண்ண போகிறார்னு முருகப்பெருமான் எனக்கு சொல்லியிருக்கான்னு சொல்கிறார். இதன் பிறகு மாற்றங்கள் நடக்கின்றன. முருகப்பெருமான் வாரியார் சுவாமிகளை ஆட்கொண்டு இந்த தலத்திற்கென்று பலவிதமான உபன்யாசங்களை பல்வேறு இடங்களில் நிகழ்த்தி அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது. வயலூர் கும்பாபிஷேகம் நடக்கிறது. வாரியார் சுவாமிகள் எத்தனையோ கும்பாபிஷேகங்களை நடத்தி வச்சாலுமே அவர் முதலாக நடத்தி வைத்த கும்பாபிஷேகம் வயலூர் கும்பாபிஷேகம். இந்த செய்தி அப்போ பேப்பரில் வருது. ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னா பேப்பரில் நியூஸ் வரும். கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு ஒரு ஃபோட்டோலாம் போட்டு இன்னாரெல்லாம் பங்கேற்று கொண்டார்கள்னு போடுறது ஒரு வாடிக்கை.
ஒரு ஆங்கில தினசரி பேப்பரில் இந்த செய்தி வருகிறதாம். என்ன செய்தி வருகிறதுனா, கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு போட்டு அந்த வயலூர் அப்படின்னு போடுறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வயலூர்னா VAYALUR, வயலூர். அந்த ஒய்க்கு பதிலாக டி வந்துடுச்சு. அந்த இங்கிலீஷ் பேப்பரில் டி வந்துடுச்சு. டின்னு என்ன, வடலூர்னு ஆகிடும். அப்படி பிரிண்ட் ஆகிடுச்சு. வாரியார் சுவாமிகள் என்ன நினைக்கிறாராம், இந்த நியூஸ் பேப்பரை படித்து பார்த்துட்டு, ஓ முருகப்பெருமான் நமக்கு அடுத்து வடலூர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி உத்தரவு கொடுக்குறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சி அடுத்து வடலூர் திருத்தலத்தை வாரியார் சுவாமிகள் எடுத்துக்கொண்டாராம். வாரியார் சுவாமிகள் அவரோட காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே ட்ராவல் பண்ணினாலுமே ஒரு பூஜா பெட்டி இருக்கும். அதில் பிரதான விக்கிரகம் முருகன் தான். அவர் எங்கே போனாலும் அபிஷேகம் பண்ணுவார். டெய்லி காலங்கார்த்தால் முருகப்பெருமானுக்கு ஸ்லோகங்கள் சொல்லி பாராயணங்கள் பண்ணி அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகுதான் அவருடைய மற்ற பணிகள். அதனால தான் வாரியார் சுவாமிகள் போன்ற ஒரு முருக பக்தரை நம்ம பார்க்கவே முடியாது. வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு முறை வாரியார் சுவாமிகளுடைய பக்தர் ஒருத்தர், அவருடைய அன்பர் ஒருத்தர், என்னோட வீட்டில் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது, நீங்கள் அவசியம் அந்த கல்யாணத்துக்கு வந்து தம்பதியர்களை வாழ்த்தணும், உங்களோட வாழ்த்து அவங்களுக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா முருகனுடைய அருளே கிடைத்தது போல அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகளை நேரில் பார்த்து பத்திரிக்கை கொடுக்குறார். வாரியார் சுவாமிகளும் அன்றைக்கி டேட்டை பார்க்குறார். அன்றைக்கி ஃப்ரீ தான், நான் வரேன்ப்பா, கல்யாணத்துக்கு வந்துடுறேன், கவலைப்படாத அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். இவர் பொண்ணோட அப்பா. இந்த பையனோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பையனோட அப்பாவுக்கு நடிகவேள் எம்.ஆர். ராதா ரொம்ப க்ளோஸ். இந்த காலத்தில் நடிகர் எம்.ஆர். ராதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எம்.ஆர். ராதா முழுக்க முழுக்க நாஸ்திகம். அவர் நாஸ்திகம் தான் பேசுவார். கடவுள் இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. பையனோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம், அதனால் நீங்கள் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு அவருக்கு பத்திரிக்கை கொடுக்குறார். அவசியம் நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு எம்.ஆர். ராதா சொல்லிட்டார். ஆனால் வாரியார் சுவாமிகளுக்கு எம்.ஆர். ராதாவை இந்த கல்யாணத்துக்கு பையனோட அப்பா கூப்பிட்டுருக்காருன்னு தெரியாது. அதுபோல் இந்த பொண்ணோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது போல் பையனோட அப்பாவுக்கு வாரியார் சுவாமிகளும் கல்யாணத்துக்கு வராருன்னு பையனோட அப்பாவுக்கு தெரியாது. ரெண்டு பேருக்குமே தெரியாது. கல்யாணம் மண்டபத்தில் ரொம்ப கோலாகலமாக நடக்கிறது. வாரியார் சுவாமிகள் முதல்ல வந்துட்டார். எல்லாரும் அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவரை வந்து ஒரு இடத்துல உட்காத்தி வைக்கிறாங்க, மேடைக்கு முன்னாடி உட்காத்தி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எம்.ஆர். ராதா வந்துட்டார். அந்த காலத்தில் ஆஸ்திகம் நாஸ்திகம் ரெண்டும் பெரும் துருவங்களாக பாவிக்கப்பட்டன. எம்.ஆர். ராதா வந்தோன்னே அவரை வரவேற்று கொண்டு போய் எங்கே உட்காத்தி வைக்கலான்னு பார்த்தா வாரியார் சுவாமிகள் பக்கத்தில் தான் ஒரு சேர் காலியாக இருக்குது. மிச்சம் எல்லாத்துலேயும் ஆள் இருக்காங்க, அங்கே உட்காத்தி வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும். எம்.ஆர். ராதா உட்காந்துருக்கார், பக்கத்தில் வாரியார் சுவாமிகள். ரெண்டு பேருமே பொருத்தம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒரு மனசில் வந்து எப்படி பார்க்கறது, எப்படி பேசுறது, ஒரு பொது இடம், பேசாமல் இருக்க முடியாது. ஏதான பேச்சை ஆரம்பிக்கணும். சும்மா அப்படியே இருந்தால் ஏதானு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுறானா எம்.ஆர். ராதா அப்படி திரும்பி, சாமிகளே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், எம்பெருமான் முருகப்பெருமான் அருளோடு நன்னா இருக்கேன்ப்பா, நான் நன்னா போயிட்டுருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறேன். நல்லா இருக்க சாமி அப்படின்னு சொல்கிறேன். மேடையில் கல்யாண வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ எம்.ஆர். ராதா ஒரு கேள்வி கேட்குறார். யார்கிட்ட? கிருமானந்த வாரியார் சுவாமிகிட்ட. சுவாமிகளே, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்குது, இதை யார்கிட்ட கேட்கறதுன்னு நான் யோசிப்பேன், யாருமே சரியான ஆளாக படாது, உங்ககிட்ட கேட்டால் சரியான விடை வரும் அப்படிங்கிற. இப்படி சொல்ல ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் மனசில் ஒரு கிலி ஆரம்பிக்கிறது. என்னடாது இவர் மட்டுக்கு ஏடோ கூடமாக ஏதான கேள்வியை கேட்டு போகிறார், நாஸ்திகம் சம்பந்தமாக. வாரியார் சுவாமிகளுக்கும் தர்ம சங்கடமாக போயிடும், பொண்ணை பெற்றவங்களுக்கும் பையனை பெற்ற அப்பா அம்மாவுக்கும் தர்ம சங்கடமாக போயிடுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், கேளுப்பா, என்ன கேளு அப்படிங்கிறார். இப்போ எம்.ஆர். ராதா கேட்கிறாராம். எம்.ஆர். ராதா கேட்குறது லாஜிக்கலான கேள்வி. சாமி, முருகப்பெருமான ஆறுமுகன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க,
முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் காணப்படும் இல்லையா சாமி? ஆமாம், 6 முகம். சரி சாமி, நம்மெல்லாம் ராத்திரியில் படுக்கிறோம், தரையில் படுக்கிறோம், நமக்கெல்லாம் ஒரே தலை. இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கலாம், இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. 6 முகம் இருக்கிற முருகப்பெருமான் தரையில் படுத்து கொண்டிருக்கிற போது அவன் இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பினால் அந்த 6 தலைகளும் ஒன்றின் மேல் ஒன்றாக காணப்படுமா? முருகப்பெருமானுக்கு கஷ்டமா இருக்குமே. ஒரு தலைக்கு மேலே இன்னொரு தலை, இன்னொரு தலைக்கு மேலே இன்னொரு தலை அப்படின்னா அந்த தலைகள் அத்தனையும் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஆடுமே சாமி அப்படின்னு கேட்கிற. இதில் கொஞ்சம் நம்மளும் யோசிச்சு பார்த்தோம்னா அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. என்னடா அது, வாரியார் சுவாமிகள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? ஒரு நாஸ்திகக்காரர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரே அப்படின்னு எல்லாம் பதறுகிற போது வாரியார் சுவாமிகள் என்ன பண்ணுறாராம் தெரியுமா? இந்த பொண்ணோட அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அவருக்கே வேலைக்கு போயிட்டார், கல்யாண வேலைகளுக்காக போயிட்டார் அவர். சரி, பொண்ணோட அப்பாவை திட்ட போகிறார் போல இருக்கு. எதுக்கடா என்னை கல்யாணத்தை கூப்பிட்ட, இப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் என்னை மாட்டி வச்சேன்னு கேட்க போகிறான்னு நினைக்கிறாங்க. பொண்ணோட அப்பா பதறி போய் வரார், துண்டை இடுப்பில் கட்டிட்டு வாரியார் சுவாமிகள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறார். சாமி அப்படிங்கிற, நேற்று ராத்திரி நீ தூங்கினியான்னு கேட்குற பொண்ணோட அப்பா கிட்ட. இல்லை தூங்கலை சாமி அப்படிங்கிறார். ஏன் தூங்கலை அப்படின்னு கேட்கிற. சாமி, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், ஒரு மாப்பிள்ளை கிட்ட கொடுக்க போகிறேன், ஒரு புது குடும்பத்தில் என்னோட பொண்ணை அனுப்ப போகிறேன், அந்த குடும்பத்தில் என்னோட பொண்ணை நல்லா வச்சுருக்கணுமே, என்னோட பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கணுமேன்னு நினைக்கிறப்ப அந்த கவலையில் எனக்கு தூக்கமே வரல சாமி நேற்று ராத்திரி அப்படிங்கிற. சரி, போய் வேலையை பார் அப்படின்னு நினச்சிட்டேன். பையனோட அப்பாவை கூப்பிடுங்க அப்படிங்கிறார் வாரியார் சுவாமிகள். அடுத்து பையனோட அப்பா வரார். அவரும் வாரியார்கிட்ட வந்தோடனே கையை கூப்பி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சாமி அப்படிங்கிறார். இப்போ வாரியார் கேட்குறார், நேற்று ராத்திரி நீ தூங்கினியான்னு கேட்கிறார் பையனோட அப்பா கிட்ட. பையனோட அப்பா சொல்கிறார், எப்படி சாமி நான் தூங்க முடியும், என் வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு என் வீட்டில் மகாலட்சுமி மாதிரி இருக்கணும், என்னையும் என்னோட மனைவியையும் தன்னோட அப்பா அம்மா மாதிரி பாதுகாக்கணும், எங்களையெல்லாம் நல்லா கவனிக்கணுமேங்கிற ஒரு கவலை இருந்ததுனால எனக்கு தூக்கம் வரல சாமி அப்படிங்கிற. சரி, இப்போ வேலையை பார் அப்படின்னு பையனோட அப்பாவையும் அனுப்பிச்சிட்டு வாரியார் சுவாமிகள் எம்மா ராதாவை பார்க்குற. அப்பா கேட்டியாப்பா, இங்கே 2 பேர்கிட்ட பேசினதை, ஒரு சாதாரணமான குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கிற போது பெண்ணை பெற்ற தகப்பனும் தூங்கலை, பையனை பெற்ற தகப்பனும் தூங்கலை. ஆனால் இந்த உலகத்தையே கட்டி ஆளுகிற முருகப்பெருமான் 6 தலை இருந்தாலும் அவனுக்கு எப்படியப்பா தூக்கம் வரும்? அவன் எப்படி உறங்க முடியும்? அவன் நமக்காக இருக்கிறான், நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறான். நீ சொல்றபடி முருகப்பெருமானுக்கு தூக்கமே வராது, தூக்கம் வந்தால்தான் நீ சொல்றதை யோசிக்கணும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுகிற போது அங்கே இருந்த பக்தர்கள் அத்தனை பேரும் ஆனந்தப்பட்டார்களாம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வாரியார் சுவாமிகள் சமயோஜிதமாக அந்த இடத்துல சரி பண்ணிட்டார். நாளைய நிகழ்ச்சியிலும் முருகப்பெருமான் பெருமைகளை காணலாம். நன்றி, வணக்கம்.